நிறைய விமர்சனங்கள் இருந்தது சமூக வலைதளங்கள்ல. பாசிட்டிவா சில பேர் பேசியிருந்தாங்க. சில பேர் நெகட்டிவா பேசியிருந்தாங்க. இந்த விமர்சனங்கள்லாம் நீங்க வந்து கட்சி ஆட்கள் பார்க்கும்போது, இல்ல அவர் கூட இருந்த ஆட்கள் பார்க்கும்போது, நீங்க இத எப்படி எடுத்துக்கிறீங்க? பொதுவா பார்த்தீங்கன்னா, அண்ணன் வாழ்நாள் முழுவதும் யாரும் இந்த சோசியல் மீடியாக்கள் யார் யார் யூடியூப் சேனல்ஸ் வைத்திருக்கின்றார்களோ, அவர்கள் உட்பட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரை அவரை தவறான மனிதர் என்று ஒரு வார்த்தை கூட சித்தரித்ததில்லை. ஆனால் அவர் இந்த இறந்த தருணத்திலிருந்து அந்த 16ஆம் நாள் படம் திறப்பு விழாவிற்குள்ளே நாங்கள் மிகுந்த ஆழ்ந்த கலக்கத்திலும் மன வருத்தத்திலும் இருந்த நேரத்திலே பலர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் அது எதுவும் உண்மையே கிடையாது. ஏனென்றால் அவர் வாழ்நாளிலே ஒரு நாள் கூட தவறாக பேசாத இந்த மீடியா நண்பர்கள் சிலர், நான் அவருடன் பழகியவர்கள், அவருக்கு வேறு முகம் இருக்கின்றது, இப்படியெல்லாம் ஒரு தவறான தகவல்களை சொன்னார்கள். அவருக்கு எந்த விதமான வேறு முகமும் கிடையாது. பார்க்காதவர்கள், அவரை சந்திக்காதவர்கள் என்ன வேண்டாம் பேசுவார்கள். ஆனால் ஒரு முறை அவரை சந்தித்து விட்டால் அவரை காதலிக்க தொடங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நேர்த்தியான அன்பு செலுத்தக்கூடிய மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இறந்த பிறகு அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக இந்த படுகொலையை சாதாரணமான ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குள்ள ஒரு விரோதம் என்று ஒரு நியூட்ரலைஸ் செய்வதற்காக அரசியல் ஆதாயத்திற்காக பல மீடியாக்களிலே வைத்து தவறான தகவல்களை பேச வைக்கின்றார்கள். இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு முறை அண்ணனை பற்றி ஒரு மீடியாவில் தவறாக பேசியதற்கு அவர்களுக்கு 6 மாதம் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கணும் அவருடைய வாழ்நாள் காலத்திலே, கடந்த பிப்ரவரி மாதத்திலே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர், அது மட்டுமல்லாமல் அவருக்கு கன் லைசன்ஸ் வழங்கியிருக்கின்றார்கள். அப்படி வழங்கும்போது அவருடைய குற்றப்பின்னணி என்ன என்பதை விசாரித்து தான் அதை வழங்கியிருப்பார்கள். எந்தவித குற்றப்பின்னணியும் இல்லாதவர் என்பதைத்தான் அதை அனுமதித்து கன் லைசன்ஸ் 2027 வரை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த யார் யார் இப்படி பேசினார்களோ அவர்கள் எல்லாம் எங்கள் வழக்கறிஞர் குழு அலசி ஆராய்ந்து அவர்களுடைய பட்டியல் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். நேற்றே பைல்வான் ரங்கநாதனுக்கு 1 கோடி ரூபாய் டிஃபமேஷன் கேட்டும் மற்றும் கிரிமினல் டிஃபமேஷனுக்கும் நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றோம். ஏனென்றால் அவர் பெயரை குறிப்பிடுகிறேன் என்றால் அவர் உள்பட, அவர் சினிமாக்காரர் மற்றும் அவர் பத்திரிகையாளர், அவர் உள்பட ஒரு தலித் தலைவர் எவ்வளோ பெரிய நிலையை அடைந்து எவ்வளோ மக்களிடம் ஒரு பேராற்றலை பெற்று படைத்த தலைவரை இழிவுபடுத்த நினைக்கிறார் என்றால் அவர் மீது உள்ள எல்லா மரியாதையும் நாங்கள் இழந்துவிட்டோம். அதனால் உடனடியாக அவருக்கு நேற்று வழக்கறிஞர் அறிவிப்பும் அனுப்பிவிட்டோம். மற்றவர்களுக்கெல்லாம் யார் யார் பேசியிருக்கார்களோ அந்த மீடியாக்கள் வரை நாங்கள் வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பி அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு எங்களுடைய வழக்கறிஞர் குழுவை தயார்படுத்தி விட்டோம். கண்டிப்பா. அப்ப சோசியல் மீடியால தவறான தகவல் சொல்றவங்க எல்லாமே வழக்க சந்திக்க நேரிடும். கண்டிப்பா. அவர் அண்ணனுடைய வாழ்நாள் காலத்துல யாருமே அவரை பத்தி தவறா ஒரு வார்த்தையும் பேசுனது கிடையாது. அவர் இல்ல, அதனால நம்ம என்ன வேணா பேசிடலாம், அதனால அவரே போயிட்டாரு அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்த அவர் இல்லைன்ற விஷயன்றது அவங்களுக்கு அது சாதகமா நினைக்கிறாங்க. அது போல 1000 ஆம்சாங்களை உருவாக்கி விட்டு சென்றவர் தான் அண்ணன் ஆம்சாங் அவர்கள். ஆகையினால் நான் மட்டும் தலைவராக இல்லை, என்னை போன்ற பல தொண்டர்கள், பல தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த இயக்கத்திலே. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த இயக்கத்திலே இவ்வளோ பெரிய படுகொலை நடந்தும் அந்த ஊர்வலத்திலும் சரி, அங்கு நடைபெற்ற அந்த உடல் வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் ஒரு சின்ன ஒரு காலி பாட்டில் கூட உடைந்திருக்காது. அவ்வளோ பெரிய ஒரு நேர்மையும் நேர்மையான எங்களுக்கான வழிநடத்தலையும் உன்னதமான ஒரு ஒழுக்க முறையும் கற்பித்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஆகையினால் எங்களை மற்ற கட்சிகள் போல ஒரு எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ப்ராப்பர்லி கன்ஸ்ட்ரக்டட் and rules and regulation followed party.